சமையலறை வாஸ்து. சமையலறை எந்த மூலையில் இருக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இப்போ பாருங்க, ஒரு வீட்டிற்கு உண்டான அமைப்பில் கிழக்க பார்த்த வீடு, ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ், ஈசான மூலையில் வாசல் வச்சிருக்கீங்க, முன் முகப்பிலேயே ஃப்ரண்ட்லேயே அக்னி மூலையிலேயே கிச்சன் வந்துடும். இது கிழக்க பார்த்த வீட்டிற்கு கண்டிப்பாக சரியாக அமைஞ்சிரும். உதாரணத்திற்கு வடக்க பார்த்த வீடு, நார்த் ஃபேசிங் ஹவுஸுக்கு தலைவாசலுக்கு நேர் எதிர்புறத்துல கிச்சன் அமையும். மேற்க பார்த்த வீடு, வாயு மூலையில என்ட்ரன்ஸ் எதிர்த்தாப்புல அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை, அதற்கு அட்ஜாயினிங் அக்னி மூலையில் சமையல் அறை. சிறப்பு. இந்த தெற்க பார்த்த வீட்டிற்கு மட்டும்தான் குழப்பமாக செயல்படும். இருந்தாலும் தெற்க பார்த்த வீட்டிற்கு அகலமாக 28.4 அடி அகலம், 30 அடி, 26 அடிக்கு மேல இருந்தால் முன்முகப்பு அக்னி மூலையிலேயே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்துடும். கிச்சன் அக்னி மூலை சார்ந்து வந்துடும், அல்லது அக்னி மூலை கிச்சன் அதை சார்ந்த தலைவாசல். ஒருவேளை தெற்க பார்த்த வீட்டிற்கு அகலம் குறைவாக இருந்தால் வாயு மூலையில் கிச்சன் வைத்து கொள்ளலாம். எப்பவுமே கிச்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அந்த மூலையில தான் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். ஸோ அதனாலதான் சுவை சம்பந்தப்பட்டது சரியாகவும் உடல் பெண்கள் நலமா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சவுத் ஈஸ்ட் கார்னர். ஸோ அதனால அக்னி மூலை சமையலறையும், முடியாத பட்சத்தில் வாயு மூலையில் சமையலறையும் வைத்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி உபயோகரமாக இருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.